போன வாட்டி நம்ம என்ன பார்த்தோம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் இந்தியன் கேட்டல் லீச்னு பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வீடியோல வந்து வேற வேற சிஸ்டம்ஸ் வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ இங்க பார்க்க போற சிஸ்டம் வந்து என்னன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ எப்படி நம்ம வந்து ரெஸ்பைர் பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த லீச் இன்வெர்டிபிரேட்ஸ்லாம் கூட ரெஸ்பைர் பண்றோம்னு சொல்றாங்க. ஸோ நம்மள வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் என்ன பார்த்தோம்னா லங்ஸ். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இன் கேஸ் ஆஃப் லீச்னு பார்த்தோம்னா என்னன்னா ஸ்கின். சின்ஸ் நமக்கு தெரியும் இன்வெர்டிபிரேட் வந்து வெரி சிம்பிள் ஆர்கானிசம், அவங்கள வந்து அவ்வளோ ஆர்கன் சிஸ்டம் டெவலப்மெண்ட் வந்து பார்க்க முடியாது. ஸோ சிம்பிளா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் பார்த்தோம்னா இட்ஸ் ஸ்கின்னு சொல்றாங்க. ஸ்கின் வழியா தான் அதோட ரெஸ்பிரேஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ ஸ்கின் இஸ் சப்ளைட் வித் ஹீமோசிலிக் வெசல். ஸோ நம்ம ஸ்கின்ல பார்த்தோம்னா பிளட் கேபிலரிஸ் இருக்கிற மாதிரி அதோட லீச்சோட ஸ்கின்ல வந்து அதோட ஸ்கின்னு கீழே வந்து நிறைய பிளட் வெசல்ஸோட சப்ளை இருக்கும். ஸோ அந்த பிளட் வெசல்ஸ் என்ன கேரி பண்ணோம்னா ரெஸ்பிரேட்டரி கேசஸ், அது வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இட் இஸ் சப்ளைட் வித் ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீமோசிலிக் வெசல். ஸோ பாடி ஃபுல்லா வந்து கேபிலரிஸ் இருக்கும், அதுக்கு மேல வந்து ஸ்கின் இருக்கும். ஸோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கணும் டிஃப்யூஷன். ஸோ அந்த டிஃப்யூஷன் என்னன்னா movement of the molecule from higher concentration to lower concentration to a semi-permeable membrane தான் வந்து என்ன சொல்லுவாங்க டிஃப்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லீச் பார்த்தோன்னா எப்பவுமே வந்து ஸ்லைமியா இருக்கும், சொத சொதன்னு இருக்கும், தண்ணியில் இருக்கும். ஸோ ஆக்சிஜன் வந்து டிசால்வ்டு இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர், it will go into the hemocylic fluid. ஸோ நம்ம வந்து ஹீமோகுளோபின் இருக்கிற மாதிரி லீச் வந்து என்ன இருக்கும்னா ஹீமோலிம்ஃப் இல்லைன்னா ஹீமோசிலிக் ஃப்ளூவிட் இருக்கும். ஸோ ஃபார் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் பாடி உள்ள கம்மியாகும் போது என்ன ஆகும்னா அவுட் சைட்ல இருந்து ஆக்சிஜன் வந்து உள்ள போகும், தட் இஸ் இன் டு தி பாடி, தட் இஸ் தி ஹீமோசிலிக் ஃப்ளூவிட். அப்போ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் வந்து ஹீமோசிலிக் ஃப்ளூயிட்ல வந்து ஜாஸ்தியா இருக்கும், பிகாஸ் இட்ஸ் அ எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் மாதிரி. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா இட் வில் மூவ் அவுட். ஏன்னா வெளியே வந்து கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியா இருக்கும், உள்ள வந்து கார்பன் டை கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதோட மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன் கேஸ் ஆஃப் இந்தியன் கேட்டல் லீச். ஸோ எப்பவுமே வந்து இந்தியன் கேட்டல் லீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும், அது பேர் வந்து மியூக்கஸ். நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இப்போ வந்து பிரைமரியாவே வந்து அதோட ஒன்லி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் என்ன பார்த்தோம் ஸ்கின். ஸோ ஸ்கின் வந்து ட்ரை பண்ணாம பார்த்துக்கிறதுக்காக தான் அந்த ஸ்லைமி மியூக்கஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. ஸோ அது வந்து அதோட ஒரு அடாப்டேஷன் சொல்லலாம் ஃப்ரம் ட்ரையிங் ஆஃப் தி ஸ்கின். ஸோ இதுதான் வந்து ரெஸ்பிரேஷன் பத்தி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்க்கலாம். So circulatory system in case of Indian leech எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா it's hemocylic system. Hemocylic system na hemo means the hemolymph or hemoglobin, or celiac means the body cavity. So the body cavity is filled with the hemolymph, that is called as hemocylic system. So in the system நம்ம பார்த்தோம்னா blood vessels வந்து absent இருக்கும். நம்ம பாடியில வந்து arteries, veins, capillaries தான் blood carry பண்ணும். In case of leech வந்து it's absent. So instead of blood vessel what they have is channels present இருக்கும். So அந்த channels பேர் என்ன சொல்றாங்கன்னா hemocylic channel. Next, so hemocylic fluid ஓட பேர் என்னன்னா hemoglobin or hemolymph கூட சொல்லுவாங்க. Hemolymph. And அதே இல்லாம 4 important longitudinal channels இருக்குன்னு சொல்றாங்க circulatory systemல. So இந்த 4 longitudinal channels தான் வந்து blood வந்து ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுதுன்னு சொல்றாங்க. So let's see what are the 4 longitudinal channels. So number 1 is the dorsal channel. So dorsal channel எங்க பார்க்கலாம்னா elementary canalக்கு மேல பார்க்கலாம். So that is dorsal channel. Second one is the ventral channel. So ventral channel வந்து நீங்க elementary canalக்கு கீழ பார்க்கிறது வந்து ventral channel. அது இல்லாம you have 2 lateral channels. So lateral channel is present at the sides of the elementary canal இருக்குது வந்து lateral channels னு சொல்றாங்க. So இந்த lateral channels வந்து heart மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. So it acts as a heart which helps in the pumping of the blood in case of leech. So next, how does this mechanism work, or what is the function of in the 4 channels என்னன்னு பார்க்கலாம்.
So first one the dorsal channel. So dorsal channel நான் சொன்ன மாதிரி it is seen at the elementary canal upper surface. So dorsal channel as well as the ventral channel which is seen in the below the elementary canal. இது ரெண்டுமே வந்து it functions as a distributary. Distributary it will supply blood to the other parts. So dorsal வந்து எங்கங்கன்னா head to digestive system வரை it will take care of supplying blood. It will supply blood. Next ventral வந்து posterior endல வந்து blood supply பண்ணதுக்கு help பண்ணுது. Next the two longitudinal vessels which is seen on the lateral side வந்து எதுக்கு help பண்ணுதா? It will supply to the genital organ, excretory organ, அதுக்கெல்லாம் வந்து the lateral channels வந்து help பண்ணுது. So இந்த lateral channel வந்து ரெண்டும் distributary work பண்ணுது plus receiving. Deoxygenated blood receive பண்ணும், the oxygenated blood supply பண்ணும். It's a dual function பண்ணுதுன்னு சொல்றாங்க. So this was all about the circulatory system. Next நம்ம என்ன பார்க்க போறோம்னா nervous system. So nervous system of Leach. So nervous system of Leachல வந்து மொத்தம் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து nerve ring, செகண்ட் வந்து pad ventral cord. So first வந்து nerve ring பற்றி பார்க்கலாம். So nerve ring is made up of மூணு ganglion. ஒன்று வந்து suprapharyngeal ganglion, செகண்ட் வந்து circumpharyngeal connectivity and subpharyngeal ganglion. So suprana aboveன்னு சொல்லுவாங்க, subனா below. So இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ suprapharyngeal ganglion pharyngealக்கு மேலே இருக்கும், pharynxக்கு மேலே இருக்கும். ஸோ இட் லைஸ் above the pharynx. ஸோ suprapharyngeal ganglion தான் brain of the leechன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து digestive system. ஸோ அந்த பல்ஜ்டு போர்ஷனாக pharynx. ஸோ pharynx மேலே ரெண்டு ப்ளூ கலர் லோப்டாக இருக்குது தான் வந்து cerebral ganglion இல்லைன்னா suprapharyngeal ganglion. ஏன்னா அது pharynxக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து circumpharyngeal connectivity. ஸோ கனெக்டிவிட்டினா என்ன? ரெண்டை வந்து கனெக்ட் பண்ணுற பேர் தான் கனெக்டிவிட்டி. ஸோ the two connectivity surrounds the pharynx. ஸோ pharynxை சுற்றி இருக்கிற கனெக்டிவிட்டி ப்ளஸ் வாட் டஸ் இட் கனெக்ட்? இட் கனெக்ட்ஸ் தி நான் சொன்ன மாதிரி suprapharyngeal சப்ஃபெராஞ்சலை கனெக்ட் பண்ணுற கனெக்டிவிட்டி பேர் தான் வந்து circumpharyngeal connectivity. ஸோ circumpharyngeal connectivity கீழே என்ன இருக்குன்னா subpharyngeal ganglion. ஸோ subpharyngeal ganglionனா எங்கே இருக்குன்னா pharynx கீழே. ஸோ subpharyngeal ganglion வந்து 4 ganglion ஃபியூஸ் பண்ணி ஃபார்ம் ஆகுறது தான் வந்து subpharyngeal ganglion. ஸோ suprapharyngeal ganglion வந்து pharynx மேலே இருக்கும், அது பேர் வந்து பிரெயின்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து subpharyngeal ganglion, அது வந்து pharynx கீழே இருக்கும். அண்ட் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற கனெக்டிவிட்டி என்னன்னு பார்த்தோன்னா circumpharyngeal connectivityன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து nerve ring பொறுத்தவரை. நெக்ஸ்ட் போர்ஷன் என்ன? ஸோ செகண்ட் ஒன் வந்து pad ventral nerve cord. ஸோ nerve cord வந்து நம்ம இன்வெர்டபிரேட்ஸில் பார்க்கலாம். ஸோ நான் கடைசியாக என்ன சொன்னேன், subpharyngeal ganglion. ஸோ subpharyngeal ganglionலேருந்து தான் nerve cord வந்து ஸ்டார்ட் ஆகும். அது பொசிஷன் என்னன்னு பார்த்தோன்னா ventral side கீழ்ப்புறத்தில் இருக்கிறது தான் ventral cord. ஸோ it will run along the body. ஃபுல் பாடியில் ஆன்டீரியர்லேருந்து போஸ்டீரியர் வந்து நம்ம வந்து nerve cord பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம vertebral column இருக்குது அதே மாதிரி தான் nerve cordம். ஸோ nerve cord shows 21 ganglion. ஸோ ஒரு ஆனுலர் செக்மெண்ட்ஸில் வந்து ஒரு ganglion இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ganglionலேருந்து தான் பெரிஃபரி நர்வ்ஸ் வந்து வரும். ஸோ nerve cord is made by nerve cells and nerve fibers. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ரெஸ்பிரேட்டரி, சர்க்குலேட்டரி அண்ட் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் லீச் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் உங்கள் டவுட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.